சமந்திமா, நந்தினிக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? இன்னும் எதுவும் சொல்லல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, டாக்டர் நல்லபடியா தான் சொல்லுவாரு. நீங்க சொல்றீங்க, ஆனா அன்னைக்கு நம்பிக்கை வரலையே. அதான் காலையில இருந்து பல்லுல பச்சை தண்ணி கூட படாம கவலையோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் அண்ணி. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அம்மா, என்ன பேசுற நீ? நந்தினி அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளால எதுவும் சாப்பிட முடியல. அத்தியால மட்டும் சாப்பிட முடியுமா? முதல்ல நல்ல ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. நீ சும்மா ரெடி அண்ணி. நீங்க இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அண்ணி. இல்ல, நீங்க சாப்பிடறதுக்கு நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணி. அண்ணி, டாக்டர் வந்து நந்தினி பத்தி சொல்ற வரைக்கும் என்னால எதுவும் சாப்பிட முடியாது. எங்க அண்ணி, காலையில இருந்து நம்ம எல்லாரும் கால் கடுக்க நின்னுக்கிட்டு தான் இருக்கோம். டாக்டர் வந்து இன்னும் ஒரு தகவலுமே சொல்ல காணோம். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு மாத்திடுவாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. நந்தினி, ரொம்ப பயந்துட்டோம்ல. Are you fine? என்ன விஷ்வா, உங்க வைஃப் உங்களை மட்டும் இல்ல எங்களையே ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. நினைவு திரும்பறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆனா எங்க டவுட்காக அவங்க தலையில ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். She is absolutely normal. டாக்டர், நீங்க என்ன பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். For your surprise, அவங்க கர்ப்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அதான் எதுவுமே ஆகலல்ல, சந்தோஷமா இருங்க. சம்பந்திமா, நாங்க கும்பிட்ட கடவுள் நம்மள கைவிடல. டாக்டர், வயத்துல பலமா அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் கர்ப்பத்துக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அதான் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அதான் ஒரு முறைக்கு 2 முறை ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். Everything is perfectly all right. நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்படிலாம் விட மாட்டோம். ஃப்ரெண்டோட வைஃப்க்கு ஒண்ணுன்னா நாங்க வீட்டையே மறந்துடுவோம்.
சரி ஓகே, நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. நான் அடுத்த வார்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர் கொடுங்க. ஓகே நந்தினி, டேக் கேர். நந்தினி, அண்ணிதான் பாவம். உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பல்லுல பச்சை தண்ணி கூட படாம டயர்ட் ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அதான் நந்தினிக்கு ஒண்ணும் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சே, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணிக்கு நம்ம குடும்பத்து மேல பாசம் அதிகம். விஸ்வா, அண்ணி சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கூட. ஸ்வீட்டே வாங்கிட்டு வந்து கூட. ஏற்கனவே எனக்கு சுகர், ஸ்வீட்டை கொடுத்து என்ன இங்கே படுக்க வச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஒரு ஸ்வீட் சாப்பிடறதுனால ஒன்றும் ஆகாது. அச்சோ, வேணவே வேணாம்ப்பா. ஒன்று பண்ணலாம், உங்க ஸ்வீட்டை சேர்த்து அவகிட்டே கிஃப்டா கொடுத்துருங்க. அவ தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப டென்ஷன்ல இருந்தா. என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு வெளியில போனதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு சொன்னீங்க, நான் தான் கேட்கல. பரவாயில்ல விடு, இனிமே இந்த மாதிரி தப்பு மறுபடியும் பண்ணிடாத. ஆமா, கேட்க மறந்துட்டேன். தாம்பரத்துல உனக்கு என்னமா வேலை? அப்படி உனக்கு வேலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருந்தா விஸ்வா கிட்ட சொல்லி உன்னை கார்ல கொண்டு போக சொல்லிருப்பேன்ல. அவனுங்க என்ன மட்டும் தான் தனியா வர சொன்னானுங்க. யாரு? யாரோ எனக்கு போன் பண்ணி, உங்க அக்காவோட குழந்தைய நாங்க தான் வச்சிருக்கோம், பணத்தோட தனியா வந்த குழந்தைய தரோம், தாம்பரம் முடிச்சு ரோட்டுக்கு வான்னு சொன்னாங்க. ஏய் லூசா நீ, குழந்தைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கான். அவன் எப்படி குழந்தைய திருப்பி கொடுத்து பணத்தை கேட்பான்? நானும் அதை பத்தி கேட்டேங்க. தத்தெடுத்து உங்ககிட்ட இருந்து கடத்திட்டு வந்துட்டோன்னு சொன்னாங்க. நானும் தெரியாம நம்பிட்டேன். இல்ல இல்ல நந்தினி, இது யாரும் நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க தான் விளையாடி இருக்காங்க. உனக்கு எங்க போச்சு புத்தி? சரி, அவங்க போன் பண்ணாங்க, அதுக்காக என்ன பேசுறதுன்னு தெரியல நந்தினி. இந்த பாரு, நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், அவங்க குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இதுல வேற யாரும் மேல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நம்ப, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமா செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? நந்தினி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதேம்மா. அக்காவோட பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீ வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கைய கெடுத்துக்காதம்மா. நந்தினி, உன்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான்மா இந்த அம்மாவோட ஆசை. இந்த வாழ்க்கையை நம்ம அபகரிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இவளுங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாளுங்களே. நந்தினி, நீ எதுவும் பேச வேண்டாம். என்னோட பிரச்சனையை உன்னோட பிரச்சனையாக்கிக்கிறத முதல்ல விடு. இது என்னோட தலையெழுத்து. என் குழந்தை எப்ப கிடைக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிருக்கானோ அப்ப கிடைக்கட்டும். உனக்கு நல்ல புருஷனும் நல்ல மாமியாரும் கிடைச்சிருக்காங்க. என் வாழ்க்கைய நினைச்சு உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காத. ஆமாமா. இதோ பாரு நந்தினி, என்னாலேயோ என் குழந்தைங்களாலேயோ உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால இன்னையில இருந்து என் பிரச்சனையை நீ மறந்துடணும், சரியா? இத பார் மாலதி, இப்படி ஒரே அடியா வெட்டி பேசாத. அக்காக்கு ஒண்ணுனா தங்கச்சி துடிக்கிறதும், அவளுக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிறதும் தப்பில்ல. அப்படி இருந்தாதான் நம்ம சொந்த பந்தம் நிலைக்கும். ஆனா பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்க வார்த்தைக்கும் நந்தினி கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல.
என்னோட வார்த்தைக்கு நந்தினி மரியாதை கொடுக்கலன்ற கோவம் தான் எனக்கு. இனிமே உங்க குடும்பம் வேற இல்ல, எங்க குடும்பம் வேற இல்ல. பிரச்சனை வந்தா நாங்களும் சேர்ந்து பாத்துக்குவோம்ல. சரி, நடந்த கதையை விடுவோம், நடக்க போறத பத்தி பாப்போம். விஸ்வா, நீ நந்தினி கூட இரு. நான் சம்மந்தி அம்மா கூட பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வாங்க எல்லாரும் போலாம். என்ன நீ இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பின்ன கல்பனா, நீயும் கோயிலுக்கு வா. வரேன். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் பண்ண மாட்டேங்க. ஏய், என்ன இது? அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணு. அழாதடா. ஜூஸ் குடி. எனக்கு வேண்டாங்க, நான் அப்புறமா குடிக்கிறேன். உடம்பு சரியாகணும்ல, குடி. குடிமா. அத்தை சித்தி எல்லாம் எங்க? உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர வீட்டுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையே? கோவமா? எதுக்கு? இல்ல, நான் வெளியில போனதுனால தானே இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கேன். ஜஸ்ட் நீ நந்தினி, உனக்கு இப்படி நடக்கணும்னு இருந்தா வீட்டுல இருந்தாலும் நடக்கும். இவ்வளவு பெரிய விஷயத்த யாருமே இப்படி பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. அது சரி, நான் ஒருத்தனாவது பாசிட்டிவா எடுத்துக்கிறேன்னு சந்தோஷப்படு. நீங்க எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியங்க. ஐயோ, இது எனக்கு வாழ்க்கை பூரா நிலைச்சிருக்கணும். அதான் என்னோட ஆசை. அப்புறம் ஏய், லூஸ் மாதிரி பேசாம ரிலாக்ஸ்டா இரு, ஜாலியா இரு, சரியா? ஹலோ நந்தினி, எப்படி இருக்கீங்க? ஏதாவது சாப்பிட்டீங்களா? How do you feel now? ஓகே டாக்டர். Good. விஸ்வா, இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம். போகும்போது என்ன வந்து பார்த்துட்டு போ, மெடிசன்ஸ் எழுதி தரேன். சரிடா. நர்ஸ், டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிடு. ஓகே டாக்டர். அந்த பேஷண்ட்க்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. அப்ப அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்ல? ஓஎஸ். ஹாய் விஸ்வா. ஹாய், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாரி, எனக்கு விஷயம் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. அதான் நேராக கோயிலுக்கு போய் நந்தினி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். நந்தினி, எப்படி இருக்க நந்தினி? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஓ, நான் லேட்டாக வந்து உன்னை பார்க்குறேன், அந்த கோவம் தானே உனக்கு? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஆ? பாருங்க விஸ்வா, இன்னும் இவ கோவம் குறையல. சாரி நந்தினி, நான் வேணும்னு லேட்டா வரல. எனக்கு விஷயம் இப்பதான் தெரிஞ்சுது. ஏய், என்ன இது? நீங்க ரொம்ப நாளா வீட்டு பக்கம் வரல, அதான் கோவமா இருக்கா? இல்லையே, நான் நந்தினிய அவங்க வீட்டுல போய் இருந்தப்ப கூட போய் பார்த்தனே. இல்ல நந்தினி? சரி, அதை விடுங்க.
சரி டீ சாப்பிட்றீங்களா ஃப்ளாஸ்க்ல ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் விஸ்வா. சும்மா இருங்க. நந்தினி, உனக்காகவே கோயிலுக்கு போய் ஸ்பெஷலா பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். ஆ? இந்தா. ஏன் நந்தினி, ஏன் இப்படி பண்ற? பரவாயில்ல விஸ்வா, அவளுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். இல்ல நந்தினி? எப்படி தீரும்? எவனாவது இன்னொருத்தி பொண்டாட்டி நெத்தியில குங்குமம் வைப்பானா? சாரி 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 சாரி, எனக்கு அது தோணவே இல்லை. நான் இன்னும் நாம ஒன்னா படிச்ச காலத்திலேயே இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இது கோயில் பிரசாதம் தானே, அதனால தான் நான் மறந்து போய் சாரி, வெரி சாரி. சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஐய, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல இருந்தாங்க டீ சாப்பிடுங்க. நான் இங்க டீ குடிக்க வரல. ஆக்சுவலி நந்தினிக்காக ப்ரே பண்ணிட்டு அவளுக்கு பிரசாதம் கொடுக்கலான்னு வந்தேன். சரி, அவ மூடு சரியில்லை, நீங்களே உங்க கையாலேயே அவ நெத்தியில வச்சிருங்க. குங்குமத்தை நான் வச்சா என்ன, விஸ்வா வச்சா என்ன, நான் வேண்டிக்கிட்டது நடந்தா மட்டும் போதும். நீ என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் உன்னை பத்தி விஸ்வா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட ஆணவத்துல ஆடுறல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உன் முகத்திலேயே கிழிப்பேன். எப்போ டிஸ்சார்ஜ்? சாயங்காலம் பண்ணலாம்னு இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போனாரு. ஓ, தேங்க் காட். சரி விஸ்வா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே வரேன். சுரேஷ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. வரேன் நந்தினி, உடம்ப பாத்துக்கோ. பாய் விஸ்வா. பாய் சுரேஷ். ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? பின்ன என்னங்க, எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கான். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம்? அவன் போய் என் நெத்தியில குங்குமம் போட்டு வைக்க வரான். இதுல என்ன இருக்கு? ஏதோ பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஞாபகத்துல வச்சுட்டு போறான். ஃப்ரெண்ட்ஷிப்பா நினைச்சதுதான் தப்பா போச்சு. உங்களுக்குள்ள வேற ஏதாவது தகராறா? வேற தகராறா? இல்ல ரொம்ப இனிமையா ட்ரீட் பண்றியா தான் கேட்டேன். இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறத விட்டுட்டு இப்படி வெட்டியா சுத்திட்டு இருக்கானே, அதான். இது ஒண்ணுதானே? நான் தான் அன்னைக்கே சொன்னல அவங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன். நான் தான் மறந்துட்டேன். பேசுறேன். என்ன? ஹலோ மிஸ்டர், என்ன போறப்ப வரப்பெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன விஷயம்? ஐயோ சாரி, அப்படி இல்லைங்க. எனக்கு பார்க்கறதுக்கு உங்கள மாதிரியே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் அவங்க தானோன்னு நினைச்சு தான். என்ன எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? அவங்க பேர் என்ன? விஜயலட்சுமி. ரெண்டு பேர் சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் விஜய் தான் கூப்பிடுவேன். ஓ, அவங்க உங்களை சுரேஷன் கூப்பிடுவாங்களா? ஆமா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏண்டா லூசு, என்ன அடையாளம் தெரியல உனக்கு? நான் தாண்டா நீ சொல்ற விஜி. அதான பார்த்தேன். நர்ஸ் கெட்டப்ல இருக்கியா? ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, நீ என்ன இங்க? இந்த வார்ட்ல தான் என் நெய்பர் அட்மிட் ஆயிருக்காங்க, அவளை பார்க்க வந்தேன். நான் அட்டென்ட் பண்ற பேஷண்ட் தான். இன்னைக்கு அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போறாங்களே. தெரியும், சொன்னா. அவளுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? எல்லா டெஸ்டும் ஸ்கேனும் எடுத்தாச்சு. ஷீ இஸ் நார்மல். ஓ இல்ல, இப்போ கன்சீவா வேற இருக்கா, குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எதுவும் ஆகல. எதுக்கும் உன் டாக்டர் கிட்ட கேட்டு எனக்கு சொல்றியா? யார்கிட்டயும் கேட்க வேண்டாம், நான் தான் ஸ்கேன் பார்த்தேன். சரி, நான் போகணும். உன்னை அப்புறமா வந்து மீட் பண்றேன். சரி விஜய். நந்தினி, உனக்காகவே கடவுள் இவள என்ன மீட் பண்ண வச்சிருக்கான். இவ மூலமா உனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் பொம்பளை குழந்தையா இருந்துச்சு, அதை வச்சே உன்னையும் விஸ்வா நான் பிரிச்சு காட்டுறேன். அது எப்படி? அது புருஷன் தான் பொண்டாட்டி நெத்தியில குங்குமம் வைக்கணுமா? நான் உனக்கு புருஷனா ஆகி பொட்டு வைக்கிறேன்.
ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மல் தான் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். என்ன கிரிஜா? விஸ்வா வைஃபோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு. பெண் குழந்தை. இங்க காமி. பாவம், நந்தினிக்கு பெண் குழந்தை பிறக்கூடாதுன்னு விஸ்வா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான்.